தங்கம் விலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஒரு சவரன் 1,00,000 தாண்டிடுச்சு. 1,50,000 தொட போகுது. 2,00,000 ஆகலாம். இனி நம்ம காலத்தில் தங்கம் வாங்குறதெல்லாம் கனவு தான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? தங்கம் விலை அது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். தங்கம் விலை ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருந்தால் நாமளும் ஈஸியாக தங்கம் வாங்க முடியும். லட்சக்கணக்கில் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களாலேயும் முடியும். அது எப்படி? ஒரு ஃபேமிலியோட கதையை கேளுங்க. அவருடைய மாத சம்பளம் 25,000 மட்டுமே. வீட்டு வாடகை, அரிசி, பால், அத்தியாவசிய பொருட்கள், மளிகை சாமான் அப்படின்னு பாதி காசு போயிடும். மீதி காசில் 1 கிராம் தங்கம் வாங்கக்கூட அவரால் முடியாது. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் அவரோட மனைவி மற்றவங்க எல்லாம் நகை போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரியாக ஏக்கமாக நின்றதை பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. மொத்தமாக 1,00,000 சேர்த்து ஒரு சவரன் வாங்க முடியாது. ஆனால் அதை அடையிறதுக்கு ஒரு சின்ன பாதையை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சாரு. ஒரு நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து திங்க் பண்ணார். ஒரு சவரன் தங்கத்தை வாங்க வேண்டாம். முதல்ல 100 நாளில் ஒரு தங்க நாணயம் வாங்குவோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தார். அவர் போட்ட கணக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 200 ரூபா, மாதம் 30 நாளும் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 6,000 ரூபாய் சேமிக்கலாம். வேலைக்கு போகிறவங்களோ அல்லது மாத சம்பளம் வாங்குறவங்களோ கொஞ்சம் முயற்சி பண்ணுனா டெய்லி ஒரு 200 ரூபா மிச்சப்படுத்த முடியும். அந்த 200 ரூபாய் ஒரு தனி உண்டியலில் போட்டு வச்சுருந்தா அந்த உண்டியல் பணம், அதாவது 100 நாள் முடியும் போது அந்த பணம் 20,000 வரும். அப்படி இல்லை உங்களால் 200 போட முடியலை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை டெய்லி சேர்த்து வைங்க. அது மொத்தமாக வரும்போது 1 கிராம் தங்கம் வாங்குங்க. அல்லது நீங்கள் வைத்திருக்கும் தொகைக்கு தகுந்தாற்போல் தங்கம் வாங்குங்க. திடீர்னு தங்கம் விலை இன்னும் அதிகரித்தாலும் விலை ஏறினா ஏறட்டும், நான் பணத்தை சேமிக்கலை, தங்கத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். தங்கத்துக்கு எப்போதும் வேல்யூ அதிகம் உண்டு அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பணத்தை டிஜிட்டல் கோல்டு அல்லது மாதம் ஒரு முறை நகைக்கடை சீட்டு கட்டலாம். இப்போ உங்கள் கையில் டெய்லி 100 ரூபா சேமிச்சிங்கன்னா 100 நாளைக்கு 10,000 ரூபா, டெய்லி 200 ரூபா சேமிச்சிங்கன்னா 100 நாளைக்கு 20,000 ரூபா வரும். நீங்கள் 1 கிராம் அல்லது 1 கிராமுக்கு கூடுதலாக நீங்கள் சேமித்த பணத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் தங்க காயின் வாங்கலாம். 100 நாள் முடிவில் அந்த குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. இன்றைக்கி 2 கிராம் வாங்கியிருக்கோம், அடுத்த 100 நாளில் இன்னும் 2 கிராம் வாங்குவோம். இப்படியே போனால் ஒரு வருஷத்தில் ஒரு சவரனுக்கு மேல் தங்க நகையாவோ அல்லது காயினாவோ நீங்கள் வாங்கலாம். இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னு பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். வெல்த் கிரியேஷன் தான் உங்களோட ஐடியா அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் விடணும். நீங்கள் வெல்த் நம்பர்ஸை பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த பணத்தை நீங்கள் எந்த ஃபார்முலாவை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, உலகம் என்ன ஆனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வீடியோ மூலம் நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, விலையை பார்க்காதீங்க. ஒரு சவரன் வாங்க முடியலையா, பரவாயில்ல, 1 கிராம் வாங்க ஆரம்பிங்க. 2வது, கணக்கு போடுங்க. தினமும் 100 அல்லது 200 ரூபா ஒதுக்குனா 100 நாளில் உங்களாலேயும் ஒரு தங்க நாணயம் வாங்க முடியும். 3வது, தாமதிக்காதீங்க. தங்க விலை குறையும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கே ஆரம்பிங்க. நண்பர்களே, தங்கம் என்பது அலங்காரம் மட்டுமல்ல, அது உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்பு. இன்று முதல் நீங்கள் இதை செய்ய தயாரா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.